Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Important Questions பார்த்துட்ருக்கோம். Revision Day 16. இந்த வீடியோவில் நம்ம Government Question பேப்பரோட 5th chapter, 6th chapter and 7th chapter. இங்கே பாருங்கள் 7th chapterல compulsory question. இந்த 4 சம்மும் இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இதில் வந்து ப்ராபபிலிட்டி சம் நமக்கு தெரியும், அதனால நான் அதை இன்றைக்கி எடுக்கலை. அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சாய்ஸில் விடுவீங்க, அதனால நான் இது ரெண்டும் செய்யலை. பேலன்ஸ் இருக்க 4 சம் இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஸோ இன்றைக்கி இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இதே மாதிரி 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேடிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்குமே பப்ளிக் எக்ஸாம் அட்டென்ட் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உருவாகும் இல்லையா? அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 37 என்னன்னா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த இன்டர்செக்ஷன் ஆஃப் லைன்ஸ். ஸோ பாசிங் த்ரூ அப்படின்னு கொடுத்து 2 லைன் கொடுத்தாலே நம்ம அதுலேருந்து பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அண்ட் பேரலல் டு த லைன், பேரலல் டு த லைன்னா இந்த லைனுக்கு பேரலாக இருக்கும். ஸோ கண்டிஷன் எப்படி மாறும்னா 13x + 5y இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக k அப்படின்னு எடுத்துகிட்டு ஈக்குவல் டு 0. இப்போ இந்த பாயிண்ட்டை இங்கே xyல சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு k வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ரீப்ளேஸ் பண்ணால் நம்மளோட ரெக்வயர்டு ஈக்குவேஷன் என்னன்னு கிடைச்சிடும். ரொம்ப ஈஸியான சம், சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து எக்ஸசைஸ் 5.4ல 9th கொஷின். 37 ஃபஸ்ட்டு கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 2 லைன் இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு என்னென்னா 7x + 3y = 10. இன்னொரு லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x - 4y = 1. அடுத்தது பேரலல் டூன்னு இன்னொரு லைன் கொடுத்துருந்தாங்க. பேரலல் டூ 13x + 5y + 12 = 0. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம், இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 7x + 3y = 10 ஃபஸ்ட்டு லைன் + 3y = 10 ஃபஸ்ட் ஈக்குவேஷன். 5x - 4y = 1 செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 4, செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 3 பண்ணோன்னா y கேன்சல் பண்ணலாம், கிளியரா? அப்போ வந்து 4 7s are 28, x + 4 3s are 12, 4 10s are 40. அதே மாதிரி 5 3s are 15x, 3 4s are 12, இங்கே y எழுதணும், 12y = 3 1s are 3. ஸோ டைரெக்டாக +12y - 12y கேன்சல் பண்ணிவிடுங்க. இதை ப்ளஸ் பண்ண 13, ஸோ 43x = 43. ஸோ சேம் நம்பர் தான். அப்போ x = 43/43, எக்ஸோட வேல்யூ 1ன்னு கிடச்சிடும் இல்லையா? இப்போ எக்ஸோட வேல்யூ 1 வந்து நம்ம இங்கே எந்த ஈக்குவேஷன்லேயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் x = 1 in equation 1. 7 × 1 + 3y = 10. 7 + 3y = 10. 3y = 10 + 7 and side போனால் -7. Therefore 3y = 10 - 7 3. y = 3/3. y = 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நம்மளோட பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். பாயிண்ட் வந்து 1, 1. ஸோ ஈக்குவேஷன் இஸ் பேரலல் டு த லைன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை எழுதிக்கலாமா? ஈக்குவேஷன் of any line parallel to 13x + 5y + 12 = 0 is parallel கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும்? 13x + 5y + k = 0. ரொம்ப ஈஸி பாருங்கள், ஒன்றுமே இல்லை. நம்ம இந்த கான்ஸ்டண்ட்டை வந்து கேன்னு மாற்றிக்கணும். இதே பர்பண்டிகுலர்னால் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒயோட கோஎஃபிஷியன்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிடும், அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுவோம். பட் இது வந்து அப்படி இல்லை, பேரலல் வந்து ரொம்பவே ஈஸி. இப்போ பாயிண்ட் கொடுத்துருந்த 1, 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி k வேல்யூ கண்டுபிடிப்போம். இப்போ பாசஸ் த்ரூன்னு எழுதிக்கலாம். பாயிண்ட் என்னது? 1, 1.
ஸோ இப்போ 13 into x இருக்கிற இடத்துல 1 plus 5 into y இருக்கிற இடத்துல 1 plus k is equal to 0 இல்லையா? ஸோ 13 ones are 13 plus 5 plus k is equal to 0. 13 plus 5 எவ்வளோ 18 plus k is equal to 0. k is equal to minus 18. இப்போ அந்த ஈக்குவேஷனில் எழுதுனா required equation அவ்வளோதான். ஸோ required equation என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Required equation is 13x plus 5y minus 18 equal to 0. Understand of the sum எல்லாருக்கும் அடுத்து 38 வந்து 6th chapter சரிங்களா? 6th chapterல example sum. Example 6.32 முக்கியமான ஒரு question சரிங்களா? A pole 5 meter high is fixed on a top of a tower. Angle of elevation கொடுத்திருக்காங்க. Elevation of top of the pole observed from a point A on the ground is 60 degree. And angle of depression ரெண்டுமே வருது பாருங்க. elevation வருது depression வருது. Aல இருந்து பார்க்கும்போது 45 degree. Height of the tower என்னன்னு கேட்குறாங்க. √3 ஓட வேல்யூமே அவங்களே கொடுத்துட்டாங்க சரிங்களா? கொஷனில் கொடுத்துருக்கத டயக்ராமாக வரையலாம். ஒரு டவர் இருக்கு. அந்த டவர் மேலே ஒரு போல் வந்து நம்ம ஸ்டாண்ட் பண்ண நிற்க வைக்கிறோம் சரிங்களா? ஒரு போல் இருக்கு ஓகேவா? ஸோ இப்போது கிரவுண்டில் ஒரு பாயிண்ட் இருக்கு ஏ. ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த போல் அப்சர்வ்டு பை த பாயிண்ட் ஏ. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த போலோட டாப் நான் பார்க்குறது வந்து 60 டிகிரி. அடுத்தது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு த பாயிண்ட் ஏ ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர். இதுதான் டவர் இல்லையா? ஸோ டவர்லேருந்து இந்த ஏப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் போது இங்கே ஒரு இமேஜினரி லைன் ட்ரா பண்ணிடலாம். இந்த ஆங்கிள் 45 டிகிரினா இந்த குட்டி ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து 45 டிகிரியாக இருக்கும் இல்லையா? இது ஏ, இது பி, இது சி, இது வந்து டின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொஷனில் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹைட் ஆஃப் த டவர் பிசியோட வேல்யூ என்ன ஹைட்டு இதை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா? அப்புறம் போலோட ஹைட் வந்து 5 மீட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே கிவன். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். கிவன் வந்து ஒரு டவர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம பிசின்னு எடுத்துக்கலாம். அதோட ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஒரு போல் இருக்குது விச் இஸ் டிசி அண்ட் அதோட வேல்யூ 5 மீட்டர். கிளியரா? இப்போ நமக்கு ரெண்டு ஆங்கிள் இருக்குது. ஒன்று பிஏசி, இன்னொன்று பிஏடி. ஸோ ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு 45 degree and angle BAD is equal to 60 degree. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் வச்சுட்டு நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் என்ன எடுக்க போகிறோன்னா ஏபிசி எடுத்துக்கலாம். இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி tan தான் எடுக்க போகிறோம். tan 45 degree is equal to opposite side by adjacent. அப்போ BC by AB. ஹைட்டை வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க, ஏபியை ஒய்ன்னு எடுத்திருக்காங்க. நம்மளும் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ BC வந்து எக்ஸு, ஏபி வந்து ஒய். tan 45 ஓட வேல்யூ 1. 1 is equal to x by y. therefore x is equal to y. எக்ஸு தான் ஹைட்டு, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா? இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அடுத்தது இன் ட்ரையாங்கிள் ஏபி. ஸோ இப்போது tan 60 degree is equal to opposite side என்ன BD. இப்போ BD divided by adjacent வந்து அதே AB தானே? adjacent side மாறாது, opposite side மட்டும்தான் மாறும் இல்லையா? ஸோ இப்போ BDயையும் நான் ரெண்டாக பிரிக்கணும். BC plus CD divided by ABயோட வேல்யூ y அதை எடுக்கலாம். tan 60யோட வேல்யூ √3 is equal to BCயோட வேல்யூ என்னது x plus CD வேல்யூ 5 divided by y. இப்போ இந்த y இருக்கிற இடத்துல நான் வந்து from 1ன்னு எழுதிட்டு x ரீப்ளேஸ் பண்ணலாம். from 1 x equal to y. அப்போ √3 is equal to x plus 5 by x. y இருக்கிற இடத்துல x inside கொண்டு போயிடலாம். √3x plus x inside வந்தால் minus x is equal to 5. ஃபர்ஸ்ட் இதுலேருந்து எக்ஸை காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ பேலன்ஸ் நமக்கு √3 இருக்கும். இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 minus 1 is equal to 5. இப்போ √3 வேல்யூ ஆல்ரெடி கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. 1.732 minus 1 is equal to 5.
So x is equal to, இது எப்படி solve பண்ணும்? 1.732 minus 1.000, therefore 0.732 வருமா? x into 0.732 is equal to 5. இப்போ x is equal to 5 divided by 0.732. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம divide பண்ணோம். divide பண்ணும்போது இங்க கீழ வந்து 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்ப into 1000 into 1000 பண்ணிடலாம். So இத மல்டிபிள் பண்ணா 5000 divided by 732. 2 டேபிள்ல 225 are 50, 2 0 இருக்கும். divided by 2 3s are 6, 2 6 are 12, 2 6 are 12. திருப்பி 2 டேபிள்ல 2 1s are 2, 2 2s are 4, 2 5s are 10 and 0. 2 1s are 2, 2 8s are 16, 2 3s are. So 1250 divided by 183, 6.83 னு கிடைக்கும். Understand of the sum எல்லாருக்கும். So இத வந்து நீங்க ஸ்டேட்மெண்ட்ல எழுதணும்னா எழுதிக்கலாம். Height of the tower is 6.83 meter னு எழுதிக்கலாம். அடுத்த question 39 பாருங்க. Metallic sphere of radius 16 cm melted and recast into small spheres of radius 2 cm. So ஒரு பெரிய sphere நம்ம குட்டி குட்டி spheres மாத்தணும். How many small spheres can be obtained? இது வந்து example 7.29. சரிங்களா? இதையும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. So இந்த question இப்ப நம்ம solve பண்ணலாம். இப்ப 39 given வந்து ரெண்டு sphere இல்லையா? First sphere 1, இது வந்து பெரிய sphere. Sphere 1 ஓட radius capital R ன்னு எடுத்துக்கலாம், 16 cm. அடுத்தது வந்து sphere 2. Sphere 2க்கு வந்து small r க்கு வந்து 2 cm. Question என்ன? Number of spheres can be recast இல்லையா? Number of small spheres obtained ன்னு எழுதிக்கலாம். இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். So this is equal to volume of sphere 1 divided by volume of sphere 2. இது நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன். ஒரு சிலிண்டர் கொடுத்துட்டு எத்தனை கோன் இல்ல ஒரு ஸ்பியர் கொடுத்துட்டு ஸ்மாலர் ஸ்பியர் கண்டுபிடிக்கணும், ரேடியஸ் டிஃபரெண்டா கொடுத்திருந்தாங்கன்னா வால்யூம் என்ன பண்ணா போதும், டிவைட் பண்ணா போதும். இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 1, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்ன? 4/3 pi r cube divided by ஸ்மால் ஸ்பியருக்கும் 4/3 pi ஸ்மால் r cube நம்ம எழுதிக்கலாம். n is equal to, இப்போ 4/3 pi 4/3 pi cancel, therefore n is equal to capital R cube. capital R ஓட வேல்யூ என்ன? 16. so 16 cube divided by small r க்கு வந்து 2 cube. 16 cube எப்படி எழுதலாம்? 16 into 16 into 16. 2 cube எப்படி எழுதலாம்னா 2 into 2 into 2. 2 1 time, 2 8 time. 2 1s are 2 4s are, 2 1s are 2 2s are. so இப்போ 16 into 16 எவ்வளோ? 256 into 2 which is 512. இதுதான் n number of spheres வந்து 512 spheres. ரொம்ப ஈஸியான question. அடுத்த question பார்க்கலாம். அடுத்த question last compulsory question. The internal and external diameters of hollow hemispherical vessel வந்து 20 cm 28 cm. Find the cost to paint the vessel all over கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் எல்லா சைடும், ஸோ டிஎஸ்ஏ தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டிஎஸ்ஏ கண்டுபிடிச்சிட்டு வேல்யூவோட நம்ம எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்களோ அதோட மல்டிபிள் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் புக்கில் கொஷின் அப்படியே பார்த்துடுங்க. நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 42nd கம்பல்சரி கொஷின். இப்போ கிவன் ஃபஸ்ட்டு எழுதணும். கிவன் என்னன்னா, கிவன் முதல்ல என்ன கொடுத்துருந்தாங்க? இன்டர்னல் டயாமீட்டர் இல்லையா? இன்டர்னல் டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 20 சென்டிமீட்டர். அப்போ இன்டர்னல் ரேடியஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். டயாமீட்டர் பை 2, 20 by 2 which is 10 centimeter. அடுத்தது எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் வந்து 28 இல்லையா? அப்போ எக்ஸ்டர்னல் ரேடியஸ்
diameter by 2 அது ஆல்ரெடி எழுதிட்டோம் இல்லையா டேரக்டாக 28/2 which is 14 centimeter. இது வந்து ஸ்மால் ஆர் இது வந்து கேபிட்டல் ஆர்ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் சொல்லியிருந்தாங்க ஆல் ஓவர் த ஏரியா பெயிண்ட் பண்ணும். அப்போ டிஎஸ்ஏ ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் ஃபார்முலா என்னென்னு எழுதிக்கலாம் பை இன்டூ 3 times of r square plus small r square. கிளியரா ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ பையோட வேல்யூ என்ன 22/7 3 times of r square அப்போ 14 square plus small rக்கு வந்து 10 square. இப்போ 22/7 இல்லையா 22/7 into 3 into 14 into 14 196 plus 100 196 into 3 6 3s are 18 27 28 3 1s are 3 588 so 22/7 into 588 plus 100 therefore 22/7 into 588 plus 100 688 sir 15136/7 சென்டிமீட்டர்னால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன் இது அப்படியே விடணும்னா கேன்சல் ஆகும். அடுத்து வந்து காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங். காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா ₹0.14 per மீட்டர் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ நமக்கோட ஏரியா என்ன 15136 divided by 7 into 0.14 14/100. இப்போ பாருங்கள் 7 1s are 7 2s are. இப்போ 2 டேபிளில் இதை மல்டிபிள் பண்ணுறது ஈஸி. 2 6 are 12 2 3s are 6 7 2 1s are 2 10 balance 1 3 0 2 7 2 divided by 100. 100 இருந்தால் என்ன அர்த்தம் ரெண்டு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாமா? அப்போ 302.72. இப்போ இதுதான் வந்து நம்மளோட வேல்யூ டோட்டல் காஸ்ட் வேல்யூ வந்து 302.72. ஸோ இங்கே நீங்கள் எழுதிக்கலாம் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் நம்ம மேலே எழுதணும் இல்லையா அதை அப்படியே நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களோட ஆன்சர் கிடைச்சிது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இந்த வீடியோவில் ஒரு 4 இம்பார்ட்டன்ட் சம்ஸை நீங்கள் பார்த்துட்டீங்க 5 மார்க்கில். இதே மாதிரி டெய்லி வீடியோஸ் வரும். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி கைண்ட்லி ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். பப்ளிக் எக்ஸாம் சூப்பராக அட்டென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.